தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 45 முதல் 52 முடிய. 5000 பேர் உணவு உண்டபின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெத்சாயிதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்குச் சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரைக் கண்டு அஞ்சிக் கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்துப் போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கிப் போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி 7ஆம் தேதி 2026ஆம் வருடம் திருக்காட்சி விழாவுக்கு பின் வரக்கூடிய புதன்கிழமை. இன்றைய நட்சத்திர பன்னெண்டு இயேசு கிறிஸ்தாண்டவர் லைட்டா கடுப்பாகிறாரு. ஏன்? அவர் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 5000 பேருக்கு மேல உணவளிச்சாரு. அதுவும் வெறும் 5 அப்பம் 2 மீனை வச்சு. ஆனா அவ்வளோ பெரிய அற்புதங்கள் பண்ணாரு. அதுக்கப்புறம் சீடர்கள் போயிட்டு இருக்காங்க. அப்ப இவரு சீடர்கள் போனாலும் இவர் கடல் மேலே நடந்து வர்றாரு. அப்ப அவரை பார்த்து என்ன சொல்றாங்க? பேய் வருது பேய் வருதுன்றாங்க. ஒரு அமானுஷ்யமா ஏதாவது ஒன்று பார்த்தா நம்ம மனசு என்ன ஆயிடுது? அது கடவுள்னு தோண மாட்டேங்குது, அது பேய் தான் அப்படின்னு நினைச்சிடறோம். நீங்களே நினைச்சு பாருங்க. திடீர்னு நம்ம முன்னாடி ஏதோ ஒரு மங்கலா ஒன்று தெரியுதுன்னா உடனே என்ன, ஐயோ பேய் பேய்னு பயந்துக்கிறது கிடையாது. ஏன் அது கடவுளா இருக்கக்கூடாதா? ஸோ நம்மளும் அதே தான். அதனால நினைச்சு பாருங்க, நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் நம்ம என்ன கத்திருப்போம்? பேய் பேய்னு கத்தினா, ஏன்னா கடவுள் கூடவே இருந்தாரு, இவ்வளோ பெரிய அற்புதங்கள் பண்ணாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ணாரு. அப்படி இருந்தால் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பேய் மேலே தான் நம்பிக்கை போது பாருங்க. பட் நம்ம எல்லாரும் இனிமேலாவது என்ன பண்ணணும்? பேய்ங்கிற ஒரு விஷயத்த விட்டுட்டு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு கடவுள் காட்டிய வழியில் நடப்போம். எதுவாக இருந்தாலும் கடவுள் அப்படின்னு தான் நம்ம மைண்டில் வரும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.